இதை ஏன் வைக்கிற? அதை மாத்து, வேற ஏதாவது வை. ஏன் இந்த ஷோக்கு என்ன நல்லாதான் இருக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை, எனக்கு பிடிக்கல அதை பார்க்கறதுக்கு. என்ன சொல்ற? எல்லாரும் இந்த ஷோலாம் விரும்பி பாக்குறதுனால தான் 5 சீசன் முடிச்சு இப்போ 6வது சீசனே போயிட்டு இருக்கு. இன்னும் உனக்கு மட்டும் பிடிக்கலன்ற? ஆமாம், அதில் விதவிதமாக இட்டாலி, துருக்கி, ஆஸ்திரேலியான்னு சூப்பர் டிஷ்ஷெலாம் செய்கிறாங்க. அதை தின்னு பார்த்துட்டு சூப்பர் அட்டகாசம் வேற எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாக்கெல்லாம் ஊறுது நமக்கு. அந்த டிஷ்ஷை வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதெல்லாம் உப்புமா, இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் வெள்ளை சோறு, அதுக்கு குழம்புன்னு சாம்பார், ரசம், கீரை, காரக்குழம்பு, இதைத்தான் லைஃப்பில் அதிகமாக சாப்பிட்ருக்கேன்னு நான். இப்போ அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுமா ஆவாதா? அது மட்டுமா, அங்கேயாச்சும் 3 பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் அது குறை இது குறைன்னு ஏதாவது குறையாது சொல்ல முடியுது? அதை கூட இங்கே சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த கருமம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியாக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அதை பார்த்தாலே கடுப்பாகுது. அதனால பார்க்கறது இல்லை. ஏன் உனக்கு என்ன வித்தியாசமா செஞ்சு தரலையா? பிரியாணி செஞ்சு கொடுத்தல. இது இந்த தக்காளி சோத்துல சிக்கன் பீஸை போட்டு தருவியா? அதுக்கு பேர் பிரியாணியா? பாத்தியா, உண்மையை சொன்னா முறைக்கிற. அங்க எப்படி அவங்க ஏதாவது குறை சொன்னாக்கா ஓகே செஃப், ஓகே செஃப், ஓகே சார், ஓகே சார்ன்றாங்க. அப்படிலாம் சொல்லி பழகினா தானே நாளைக்கு நல்ல டிஷ்ஷு, சூப்பர் டிஷ்லாம் நீ சமைக்க முடியும். நானும் உனக்கு டாப் நாச்சு சூப்பர்லாம் சொல்ல முடியும். அப்படியா? சரிங்க, இனிமே குங்குமத்து கோவில் பார்க்க வேணாம், நான் சீரியல்ல வைக்கிறேன் பாரு. அப்போ கூட இவன் மாற மாட்டா, ப்ரோக்ராமாக தான் மாற்றுவா. நாம அந்த மாதிரி சாப்பாட்டுலாம் டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும்.